நம்ம எல்லாருமே சந்தோஷமா, நிம்மதியா வாழணும்னு நினைக்கிறோம். ஆனா வாழ்க்கை ஒரு சினிமா மாதிரி இல்ல. ஒரு கட்டத்துல நம்ம முன்னே ஒரு பெரிய சுவர் வந்து நிக்கும். அது தோல்வியா இருக்கலாம், நிராகரிப்பா இருக்கலாம், இல்லன்னா புதுசா எதையாவது செய்யறதுக்கான பயமா இருக்கலாம். நம்ம மனசு நமக்கு ஒரு பொய் சொல்லும். பயப்படாதே, ரிஸ்க் எடுக்காதே, பாதுகாப்பான இடத்திலேயே இரு. ஆனா உண்மையான வளர்ச்சி எங்க இருக்கு தெரியுமா? நீங்க அதிகமா பயப்படுற விஷயத்தை நோக்கி நடக்கும்போது தான். தோல்வியை தவிர்ப்பது வாழ்க்கை இல்லை. சவால்களை சந்திப்பதன் மூலம் உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்றதுதான் வாழ்க்கை. இன்னைக்கு நாம எல்லாரும் அதிகமா பயப்படுற ஆனா உங்களை முழுமையா மாற்றக்கூடிய 6 சவால்களை பத்தி பேச போறோம். இந்த சவால்களை நீங்க எதிர்கொண்டா பயத்திலிருந்து நிரந்தரமா விடுதலை பெறலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தோல்வின்னா என்ன? அது ஒரு முடிவு இல்ல, அது ஒரு தகவல். இந்த வழி வேலை செய்யாதுன்னு பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ற ஒரு தகவல். ஆனா நம்ம தோல்வியை பார்த்து ரொம்ப பயப்படுறோம். யாராவது சிரிப்பாங்களோ, நாம ஏமாந்து போவோமோன்னு பயப்படுறோம். உண்மையான பலசாலிகள் தோல்வியை தவிர்க்கிறவங்க இல்ல. அவங்க அதிகமா முயற்சி செஞ்சு அதிகமா தோல்வி அடைகிறவங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னாரு, தோல்வி இல்லாத வாழ்க்கை ஒருபோதும் முயற்சி செய்யாததற்கு சமம். இனிமேல் சின்ன சின்ன தோல்விகளை சந்திக்க நீங்களே முன் வாருங்கள். உங்க வேலையில ஒரு சின்ன ரிஸ்க் எடுங்க. புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்க முயற்சி செய்யுங்க. தோல்வி வந்தால் உட்கார்ந்து அழாம அந்த தகவலை எடுத்துக்கிட்டு அடுத்த முயற்சியை இன்னும் வேகமா தொடங்குங்க. தோல்வி உங்களை கொன்று விடாது. அது உங்களை தெளிவாக்கும். என்ன பிடிக்கலன்னு யாரும் சொல்லக்கூடாதுன்னு நம்ம மனசு ஆழமா ஆசைப்படும். அதனால தான் ஒருத்தரை கிட்ட போய் பேசவோ, ஒரு புது பிசினஸ் ஐடியாவை முன்வைக்கவோ நம்ம ரொம்ப பயப்படுவோம். ஏன்னா நிராகரிப்பு வந்துடுமோன்னு பயம். ஆனா ஒரு உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும். உலகம் உங்களை நிராகரிக்கிறது உங்களோட மதிப்பை அல்ல. உங்க ஐடியாவை, உங்க வேலையை, உங்களோட முயற்சியை மட்டுமே அது நிராகரிக்குது. அந்த நிராகரிப்பால உங்க தனிப்பட்ட மதிப்பு ஒருபோதும் குறையாது. இனிமே தைரியமா கேளுங்க. ஒருத்தர்கிட்ட உதவி கேளுங்க. ஒரு வேலை வாய்ப்பை கேளுங்க. உங்களோட அன்பை வெளிப்படுத்துங்க. நிராகரிப்பு வந்தால் அதை ஒரு பாடமா ஏத்துக்கோங்க. நிராகரிக்கப்பட்ட ஒவ்வொரு கதவுக்கும் பின்னாடி உங்களுக்குன்னு ஒரு பெரிய வாய்ப்பு காத்திருக்குன்னு அர்த்தம். நிராகரிப்பை எதிர்கொள்ளும் மனோதிடம்தான் வாழ்க்கையில முன்னேற அடிப்படை. கூட்டத்தோட இருக்கும்போது நாம பாதுகாப்பா உணர்றோம். ஆனா உங்களுடைய கனவோ, கருத்தோ, உங்க முடிவோ அந்த கூட்டத்திலிருந்து மாறுபடும் போது தனியாக நிற்பதற்கு நம்ம பயப்படுறோம். எல்லாரும் என்னை விட்டு விலகி போவாங்களோன்னு பயப்படுறோம். ஆனா உங்களோட தனிப்பட்ட கனவை நோக்கி போகும்போது அந்த பயணத்துல நீங்க தனியா தான் இருக்கணும். மற்றவங்களோட கருத்துக்களுக்காகவோ, அவங்களோட ஒப்புதலுக்காகவோ நீங்க உங்களோட இலக்கை தியாகம் செய்யக்கூடாது. உங்களுக்கான பாதையை நீங்களே உருவாக்குங்க. மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக உங்க முடிவுகளை மாற்றாதீர்கள். நீங்கள் உண்மையா இருக்கும்போது உங்களை புரிந்து கொள்ளும் நபர்கள் மட்டும் உங்களுடன் இருப்பார்கள். இந்த தனிமை ஒரு பலவீனம் இல்ல, அது மாபெரும் சக்தி. ஏன்னா அந்த தனிமையில தான் நீங்க யாருன்னு தெளிவா உங்களுக்கு தெரியும். பலருக்கு பிறர் என்ன சொல்வார்களோன்னு பயப்படுறதை விட, யாராவது நம்மளை பார்த்து உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றதுதான் பெரிய சவாலா இருக்கும். நம்மளை பத்தி விமர்சனம் வரும்போது நாம ஒண்ணு கோவப்படுறோம், இல்லைன்னா அதுல இருந்து ஓடி போறோம். ஆனா உண்மை என்னன்னா, ஆக்கப்பூர்வமான விமர்சனம் மட்டும்தான் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். இந்த சவாலை இப்படி எதிர்கொள்ளுங்க. யாராவது உங்களை பத்தி அல்லது உங்க வேலையை பத்தி விமர்சனம் செஞ்சா முதல்ல அமைதியா முழுவதும் காது கொடுத்து கேளுங்க. அவங்க கோபமா சொன்னாலும் அந்த வார்த்தைகள்ல ஏதாவது உண்மையான தகவல் இருக்கான்னு தேடுங்க. உங்களை பத்தி பேசும் விஷத்தை உறிஞ்சும் வடிகட்டியாக நீங்க மாறுங்க. விஷத்தை மட்டும் அங்கேயே விட்டுட்டு உங்களுக்கு தேவையான நல்லதை மட்டும் எடுத்துக்கோங்க. விமர்சனத்தை ஏத்துக்கிற மனப்பக்குவம் தான் வளர்ச்சிக்கான முதல் படி. நம்ம மனசு நாம சின்ன இலக்குகளை வைக்கத்தான் ஆசைப்படும். ஏன்னா சின்ன இலக்குகள்ல தோல்வி வந்தாலும் வலி குறைவாக இருக்கும். ஆனா பெரிய இலக்குகளை வைக்கும்போது மனசு ஒரு விதமான அச்சத்தால நிரம்பிடும். என்னால இதை செய்ய முடியுமா? இது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா என்று கேள்விகள் கேட்கும். நீங்க உங்கள் பயத்தை ஜெயிக்கணும்னா உங்கள் இலக்கை பெரியதாக்குங்கள். உங்களை சுத்தி இருக்கிறவங்க இது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லும் அளவுக்கு உங்கள் இலக்கு இருக்கட்டும். பெரிய இலக்குகளை வைக்கும்போது உங்க கவனம் சின்ன சின்ன தினசரி சண்டைகள்ல இருந்து விலகி அந்த பெரிய கனவை நோக்கி நகரும். அதுக்கு தேவையான வலிமையையும் தைரியத்தையும் உங்களுக்கே தெரியாம நீங்க உருவாக்க ஆரம்பிப்பீங்க. உங்க நிம்மதியை கெடுக்கும் விஷயத்துல இருந்து விடுபடுறது எப்படின்னு போன ஸ்கிரிப்ட்ல பார்த்தோம். அதே போல இந்த பயத்திலிருந்து விடுதலை பெற நீங்க எல்லா விஷயங்களையும் கட்டுப்படுத்த முடியும் என்ற எண்ணத்தை கைவிடணும். உங்க எதிர்காலம், மற்றவங்களுடைய செயல், எதிர்பாராத நிகழ்வுகள், இது எதுவுமே உங்க கையில இல்ல. நீங்க கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களுக்காக பயப்படுவதால உங்களுக்கு எந்த பலனும் இல்ல.
வாழ்க்கையை ஒரு ஓடும் நதியாக பாருங்கள். அந்த நதியில நீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீந்தலாம். ஆனா அந்த நதியோட போக்கை நீங்க மாத்த முடியாது. என்ன வந்தாலும் நான் நீந்திச் செல்வேன் என்ற நம்பிக்கைதான் உங்களுடைய உண்மையான பலம். இந்த நம்பிக்கையே உங்க பயத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை தரும். நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்த்த 6 சவால்களும் உங்கள் நிம்மதியையும் பலத்தையும் நிரூபிக்க இந்த உலகம் உங்களுக்கு கொடுக்கிற வாய்ப்புகள். இனிமேல் பயம் வரும்போது அதை தவிர்த்து ஓடாதீர்கள். பயத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அது என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. பயம் என்பது ஒரு எதிரி இல்லை. அது இந்த இடத்துல உனக்காக ஒரு பெரிய வளர்ச்சி காத்திருக்கிறது என்று உங்களுக்கு எச்சரிக்கும் ஒரு வழிகாட்டி. இந்த 6 சவால்களையும் தைரியமா எதிர்கொள்ள தயாராகுங்க. உங்க மௌனம், எதிர்பார்ப்பின்மை மற்றும் சவால்களை ஏற்கும் தைரியம், இந்த மூன்றும் இருந்தால் நீங்கள் அசைக்க முடியாத பலம் கொண்ட மனிதராக மாறுவீர்கள். இந்த வீடியோ உங்களை எழுச்சியடைய செய்திருந்தால் லைக் பட்டனை அழுத்துங்கள். யாருக்கு இந்த செய்தி தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு தெளிவான சிந்தனையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.